ஹalleluya, praise the Lord, praise the Lord. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளில் கூட இந்த காணொலியை காணும்படிக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய தாசனாக நீங்கள் கர்த்தருக்குள்ளாக சுகித்திருப்பீர்களாக, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பீர்களாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். இந்த நாளில் கர்த்தர் நமக்கென்று உண்டு பண்ணி வைத்திருக்கிற அருமையான ஆவிக்குரிய மன்னா, அருமையான இந்த ஆவிக்குரிய சத்துவத்தை நாம் பெற்றுக்கொண்டு நாம் ஆவிலே பலனடைந்து ஆத்மாவிலே பலனடைந்து கர்த்தருக்கென்று ஒரு பிரியமான கர்த்தருடைய சித்தத்தின்படியான தேவன் வைத்திருக்கிற நமக்கென்று ஓட்டத்தை முற்று முடிய விசுவாசத்திலே காத்து கொண்டு ஓட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தர் நம்மில் மகிழ்ந்திருக்க நாம் தாமே கர்த்தருக்கு மிகுந்த கனிகளை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆவியானவருடைய பலத்தோடும் ஒத்தாசையோடும் கர்த்தர் கொடுக்கிற கிருபையோடும் நம்மோட கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த தெய்வ செய்திக்குள்ளாக நாம் போகும் முன்பதாக நீங்கள் அனைவரும் அநேக எதிர்பார்ப்புகள், அநேக தேவைகள், நெருக்கத்திலே, கஷ்டத்திலே, பண தேவையிலே மற்றும் குடும்ப விஷயத்திலே, போராட்டத்திலே அநேக காரியங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். அதற்காக முடிவிலே நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு மனம் இறங்கி உதவி செய்வாராக. அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணும்படிக்கு கர்த்தர் தாமே உங்களுக்கு பெரிய வாசல்களை, உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கும்படிக்கு நாம் வேண்டிக் கொள்வோம். சரியா? இப்போ தெய்வ செய்திக்குள்ளாக போவோம். இன்றைய தினம் தேவன் நம்மோடு இடைப்பட விரும்புகிற சத்தியம் என்னவென்றால் பட்சபாதம் காண்பிப்பது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ரோமர் 2:11 தேவனிடத்திலே பட்சபாதம் இல்லை என்று சொல்லி. நான் அநேக கிறிஸ்தவர்களை பார்த்திருக்கிறேன். நல்ல விசுவாசிகளாக இருப்பாங்க, பக்தி உள்ளவர்களாக இருப்பாங்க, நல்ல ஜெபிக்கிறவங்களாக இருப்பாங்க, ஊழியம் செய்கிறவர்களாக இருப்பாங்க. ஆனால் தங்களுடைய குடும்பத்திலே பட்சபாதம் காண்பிக்கிறத பார்த்துருக்கிறேன். தங்களுக்கு 3 பிள்ளைகள் என்று சொன்னால் அதில் ஒரு பிள்ளையை தனக்கென்று பெட்டாக வைத்து கொள்வது. அதே போல கணவர்மார்கள் இப்படி தனக்கென்று ஒரு பிள்ளையை பெட்டாக வச்சுக்கிறது, மனைவிமார்கள் தனக்கென்று ஒரு பிள்ளையை பெட்டாக வச்சுக்கிறது. இந்த பிள்ளைகிட்ட ஒரு மாதிரி கேட்குறதெல்லாம் ஓகே ஓகே என்று சொல்லி வாங்கி கொடுப்பார்கள். அவர்கள் எந்த குறும்பு செஞ்சாலும் அதை கவனிக்க மாட்டாங்க. ஆனால் மற்ற பிள்ளையின் இடத்துல அப்படி தங்களுடைய பூரண அன்பை வெளிப்படுத்த மாட்டாங்க. இதிலே ஒரு பட்சபாதம் குடும்பத்துக்குள்ளாக. இதை தேவன் மிகவும் அருவருக்கிறார். தேவனிடத்திலே பட்சபாதம் இல்லை. நம்மிடத்திலும் தேவ சத்தியத்தின்படி நடக்கிற நம்மிடத்திலும் பட்சபாதம் இல்லாமல் இருப்பதை தேவன் விரும்புகிறார். சில பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. பேரண்ட்ஸ் அந்த பிள்ளையை ரொம்ப நேசிப்பாங்க. அடுத்த பிள்ளைக்கு அது போல ஒரு கிருபை இருக்காது படிக்கிறதுக்கு. அதனால சொல்லி காமிப்பாங்க, அவனை பாரு, அவனுக்கு வேண்டியதெல்லாம் நான் ஏன் தெரியுமா வாங்கி கொடுக்குறேன், அவன் நல்லா படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அல்ல. நாம் எல்லோரையும் ஒன்றாய் நேசிக்க வேண்டும். நம் வீட்டிலே பணியாட்களாக இருக்கிற வேலைக்காரர்களுக்கு கூட நான் பட்சபாதம் இல்லாமல் நடத்துவது தேவனுக்கு முன்பாய் உத்தமமாக இருக்கிறது. ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறோம், ஒரு ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க என்று சொன்னால், நான் பார்த்துருக்கிறேன் நம்மளுடைய கிறிஸ்தவ சகோதர சகோதரிமார்களே, அவர்கள் வைத்திருக்கிற அந்த கம்பெனியிலே இல்லை தாங்கள் வேலை செய்கிற அந்த அலுவலகத்திலே தங்களுக்கு கீழாக இருக்கிற ஆட்களோடு பட்சபாதத்தோடு நடந்து கொள்வது, இவையெல்லாம் தேவனுக்கு அருவருப்பாக இருக்கும். வேதம் சொல்லுகிறபடி ரோமர் 2:11 தேவனிடத்திலே பட்சபாதம் இல்லை. அப்படி என்றால் நாம் சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாக இருந்தால் நம்மிடத்திலும் பட்சபாதம் இல்லாமல் இருப்பதே தேவன் விரும்புகிறார். அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது சொல்லுவதற்கே எனக்கு மிகவும் மனம் வருந்தி இதை சொல்லுகிறேன். தேவ ஊழியக்காரர்கள் பட்சபாதமாய் நடந்து கொள்வது மிகவும் மனம் வருந்தி, மனம் வெம்பி இதை உங்களிடத்திலே நான் சொல்லுகிறேன். தேவ ஊழியக்காரர்கள் தங்களிடத்திலே வருகிற ஆத்துமாக்களிடத்திலே, தங்களிடத்திலே ஜெபத்திற்காய் வருகிற அந்த மக்களிடத்திலே பட்சபாதமாய் நடந்து கொள்கிறார்கள். சபை போதகர்கள் கூட சிலர் தங்களுடைய சபை அங்கத்தினர், தங்களுடைய சபை ஆத்மாவினிடத்திலே, அங்கத்தினரிடத்திலே மிகவும் பட்சபாதமாய் நடந்து கொள்ளுகிறார்கள். இதை பார்க்கும்போது என் மனம் அவ்வளவாய் வேதனைப்படுகிறது. கர்த்தருக்குள்ளாய் அவ்வளவாய் என் மனம் வேதனைப்படுகிறது. ஊழியக்காரர் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? நீங்கள் எப்படிப்பட்ட ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள்? கிறிஸ்துவின் ஆவியினாலும் அன்பினாலும் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். தேவன் உங்களை அதற்கென்று
தம்முடைய தாசர்களாக அபிஷேகம் செய்திருக்கிறார். தங்களுடைய மெய்ப்பன தேவன் தம்முடைய ஜனத்தை மெய்க்கும்படிக்கான மெய்ப்பனாக உங்களை அபிஷேகம் செய்திருக்கிறார். அப்படி இருக்க பட்சபாதம் எங்கிருந்து உங்களிடத்திலே வருகிறது? உலக பொருளாசையை பார்த்து பட்சபாதம் செய்து விட்டீர்களோ? காணிக்கைக்காக பட்சபாதம் செய்து விட்டீர்களோ? ஊழியத்திலே முன்னேற வேண்டும், சபையை விஸ்தாரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பட்சபாதத்திலே ஈடுபட்டு விட்டீர்களோ? எங்கிருந்து பட்சபாதம் வந்தது? ஊழியக்காரர்கள், உங்களிடத்துல ஜெபத்திற்கு வருகிற மக்கள், அவர்கள் செல்வந்தர்களாக இருந்தாலும், சாமானியனாய் இருந்தாலும், சாதாரண ஆட்களாய் இருந்தாலும், நீங்கள் அவர்களை ஒரே ஒரு விதமாய் நேசித்து கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தி அவர்களுக்காய் உருக்கமாய் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஒரு ஐஸ்வர்யவான் வந்தானா, ஒரு நல்ல ஒரு செல்வந்தர் வந்தார்னா ஏதோ பெரிய காணிக்கையை கொடுக்க போறார் என்று சொல்லி நீங்கள் பட்சபாதம் காட்டுகிறீர்களா? தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த மகிமையான அந்த ஓட்டத்தை இழந்து விடாதிருங்கள். ஏதோ ஒன்றுமில்லாத ஆட்கள் குடும்பமாய் வந்து உங்களை இடத்துல ஜெபத்திற்காய் நிற்கிறதுனாலே, சாதாரண ஏழை மக்கள் உங்களிடத்துல தேடி ஜெபத்திற்காய் வந்து நிற்கிறதுனாலே அவர்களை நீங்கள் துச்சமாய் நடத்துகிறீர்களா? தேவன் உங்களை எச்சரிப்பாராக. ஊழியத்துல முன்னேறணும், சபை வச்சிருக்கோம், சபை நல்லா விஸ்தாரம் அடையணும்னா அதற்கு ஒரே வழி நான் சொல்லி கொடுக்குறேன், கேட்டுங்க. கர்த்தர் உங்களுக்கு வென்று வைத்திருக்கிற அழைப்பிலே உத்தமமாய் நடந்து கொள்ளுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஊழியம் தேவன் வச்சிருக்கிற அந்த சித்தத்தின்படி விரிவடையும், உங்க சபை விரிவடையும். இதுக்குன்ட்டு போயிட்டு மனுஷர்களை வந்து பெரிய பெரிய செல்வந்தர்களை ஐஸ் வைக்கிறது, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, இதையெல்லாம் கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் இன்று உணர்த்துவாராக. நீங்க தேவனோடு விளையாடி கொண்டு இருக்கிறீர்கள். தேவனுடைய அழைப்பை பெற்ற, ஊழியத்தின் அழைப்பை பெற்ற நீங்கள் விளையாடி கொண்டு இருக்கிறீர்கள் தேவனோடு. ஒரு பக்கத்திலே தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறார், இன்னொரு பக்கத்திலே தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் எல்லோரையும் ஒரே விதமாய் நேசித்து பட்சபாதம் இல்லாமல் இருந்து தேவனுடைய சத்தியத்திலே நிலைநாட்டப்பட்டவர்களாய் இருப்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தை உணர்வுள்ளதாக்கும்படிக்காக இந்த நேரத்திலே கிரியை பிறப்பிப்பாராக. அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். கிறிஸ்தவர்களாய் இருந்து கொண்டு, நல்ல சபையிலே அங்கத்தினர்களாய் இருந்து கொண்டு, நல்ல மெய்ப்பனுக்கு கீழாய் மந்தைகளாய் இருந்து கொண்டு இது போல பட்சபாதம் உள்ள காரியத்திலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள். தேவன் தாமே உங்கள் கண்களை திறப்பாராக. இந்த சத்தியத்திற்கு நேராய் கர்த்தர் உங்களை உணர்வு ஊட்டும்படிக்காய் கர்த்தர் இந்த நேரத்திலே கிரியை பிறப்பிக்கும்படிக்காய் வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, ஊழியத்துல சில சொல்லுவாங்க, எனக்கு வந்து அந்த பெரிய ஊழியக்காரர் வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணாரு பிரதர், அவருடைய ஒரு கன்வென்ஷன் மீட்டிங்காக என்னை வந்து இன்வைட் பண்ணியிருந்தார் பிரதர் என்று சொல்லி. எனக்கே என்னுடைய அனுபவத்திலே எத்தனையோ ஊழியக்காரங்க, பாஸ்டர்ஸு, தேவனுக்கு முன்பாய் ஒரு உத்தமமான ஒரு ஓட்டத்தை ஓடினவங்க ஒரு சின்ன சபை தான் வச்சிருப்பாங்க. அவர்களுடைய சபை தேவைகள் ஏராளமாக இருக்கும். ரொம்ப ஒரு ஏழ்மை ஊழியத்தை அவர்கள் நிறைவேற்றிவிட்டு, ஆனால் கர்த்தருக்கு உத்தமமாக இருந்து நிறைவேற்றிவிட்டு, ஒரு சின்ன சபையாக இருந்தால் கூட தேவன் தமக்கென்று கொடுத்த அந்த அழைப்பிலே உத்தமமாய் நின்று தங்களுடைய ஓட்டத்தை முடித்தவர்கள் அநேகர் உண்டு. இந்த ஊழியக்காரங்களுக்குள்ள எங்க இந்த பெருமை வருதுன்னே எனக்கு தெரியல. இந்த பெரிய ஊழியக்காரன்னா இப்பன்னா என்ன, அதுல பெரிய உங்களுக்கு பாக்கியம். கர்த்தர் உங்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைக்கிறார், அதற்காக கர்த்தருக்கு சோத்திரம். அதுல என்ன பெருமை இருக்கிறது? தேவனுக்கு முன்பா எல்லாம் சமமாய் தான் இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் இருதயத்தை உணர்வுள்ளதாக்கும்படிக்காய் நான் வேண்டிக் கொள்கிறேன். சொல்லுவாங்க, இப்படியாக ஒரு பெரிய ஊழியக்கார் வந்தார் பிரதர் என்ன. நல்லதுதான், கர்த்தர் வந்து ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்தால் நல்லதுதான். ஆனால் அதிலேயே நீங்கள் மதிமயங்கி போக வேண்டும், அதிலேயே உங்கள் நாட்டத்தை வைக்க வேண்டும். உங்களுடைய ஊழியத்தின் ஓட்டத்திலே கர்த்தர் உங்களை அவ்விதமாய் மகிமைப்படுத்தினால் கர்த்தருக்கு சோத்திரம் நான் செலுத்துகிறேன், கர்த்தருக்கு சோத்திரம் செலுத்துகிறேன், மகிமை செலுத்துகிறேன். ஆனால் அதிலே மதிமயங்கி விடாதீர்கள். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் பட்சபாதம் இல்லாமல் உங்களுடைய வேலையாட்களாயிருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளாயிருந்தாலும் சரி, உங்கள் உறவினர்களில கூட அநேகர் பட்சபாதம், நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்க உறவினர்கிட்ட வந்து நல்ல ஒரு டச் வச்சுக்கிறது,
கொஞ்சம் நலிஞ்சு போன உறவினர்களை வந்து ஒதுக்குறது, ஒரு ஃபங்க்ஷன்னா வந்து நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு ஒரு பெருமை, நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கவங்களை இன்வைட் பண்ணும்போது. ஆனால் கொஞ்சம் நலிஞ்சு போனவங்களை பார்த்தா இவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு முன்பாக அவர்களோடு பேசுவது, ஐக்கியம் வைத்துக்கிறது கொஞ்சம் அப்படியே இவர்களுக்கு ரொம்ப அசிங்கமாக ஃபீல் பண்ணுறான். அப்படி எல்லாம் இல்லாதபடிக்கு கர்த்தர் தாமே ரோமர் 2:11 படி தாம் இருக்கிறபடியே நீங்களும் எல்லாவற்றிலும் உத்தமமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிற நம் தேவன் உங்கள் இருதயங்களை உணர்வடைய செய்து கர்த்தர் உங்களுக்கு எல்லா கிருபைகளையும் கொடுத்து உதவி செய்வாராக. இந்த செய்தி துவங்குவதற்கு முன்பாக நான் சொன்னபடி உங்களுக்கு இருக்கிற இந்த தேவைகளுக்காய், நெருக்கத்திற்காய், கஷ்டத்திற்காய் இதோ பிரதர் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறேன், அவள நிலையிலே இருக்கிறேன், அதற்காய் நான் யாராவது ஜெபம் செய்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி அநேகர் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இப்போது நாம் அதற்காக ஜெபம் செய்வோம். முதலாவது தேவன் கொடுத்த இந்த நன்மையான அருமையான இந்த ஆவிக்குரிய மன்னாக்காய் அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபிப்போமா? என் நல்ல நேசப்பிதாவே, இந்த அருமையான சத்திய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த வார்த்தைகளை யார் யாரெல்லாம் கேட்டார்களோ, உன் சித்தத்தின்படி கேட்டார்களோ, அவர்கள் இருதயம் உணர்வடையும்படிக்கு கர்த்தர் உதவி செய்யும். குறிப்பாக உம்முடைய தாசர்களாக இருக்கிற ஊழியக்காரர்கள், போதகர்கள் ஆண்டவரை பட்சபாதம் இல்லாதபடிக்கு ஆண்டவரை தங்கள் ஓட்டத்தை உமக்கு முன்பாய் உத்தமமாய் ஓட கர்த்தர் உதவி செய்வீராக. தேவரீ தாமே ஆண்டவரை இந்த நேரத்திலே இவர்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற நன்மைகளுக்காக உம்மிடத்திலே வேண்டுதல் ஏறெடுக்கிறேன் அப்பா. அது சரீரத்திலே இருக்கிற பிணிக்கு ஆண்டவரை வியாதிகளுக்கு வேண்டிய சுகமாயிருந்தாலும் சரி, ஆண்டவரை சரீரத்தில் இருக்கிற அந்த பிணிகள் நீங்கும்படிக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவரை இப்போது இவ்விதமாய் என் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே இப்படி ஒரு காரியம் வந்துவிட்டதே, மோசமாய் நடந்து விட்டதே, இதிலிருந்து யார் கை தூக்கி எடுப்பார் என்று சொல்லி ஆண்டவரை எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் சரி, ஆண்டவரை இல்லை எப்போதும் அவர்களை வாட்டுகிற வறுமையும் பண கஷ்டமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் தாமே இப்போது தேவரி பொன்னையும் வெள்ளியும் கரத்திலே வைத்து கொண்டிருக்கிற என் ஆண்டவர் அவர்கள் தேவைகளை எல்லாம் சந்தியும் அப்பா. ஆண்டவரை கர்த்தர் தாமே அவர்கள் எண்ணினதுக்கும் வேண்டிக் கொண்டதற்கும் எதிர்பார்க்கும் மேலாக கர்த்தர் ஒரு அற்புத அதிசயத்தின் வாசலை திறக்கும்படி காட்சிக்கிறேன். ஆண்டவரை சத்ருவின் ஒடுக்குதல் எண்ணி அவர்கள் இல்லாதபடிக்கு கர்த்தருடைய தாசனாய் அவர்களுடைய எல்லைகளிலே அவர்களுக்கு பொல்லாப்பு உண்டு பண்ணும்படிக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத சத்ருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே அதட்டி அப்புறப்படுத்துகிறேன். அவர்களை விட்டு விலகு என்று சொல்லி உனக்கு கட்டளை பிறப்பிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய வல்லமை 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 இப்போது இறங்குவதாக. இதை கண்டு கொண்டிருக்கிற காண்கிற எல்லோருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடும் அப்பா, நிர்மூலமாக்கி போடும் சுவாமி. சமாதானம் அவர்களுடைய எல்லையிலே தங்கட்டும் அப்பா. ஆண்டவரை கர்த்தர் தாமே அவர்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக சந்திப்பீராக சந்திப்பீராக. அற்புதங்கள் அடையாளத்தினால் இப்போது நான் ஏறெடுத்திருக்கிற இந்த ஜெபத்தை கர்த்தர் கனப்படுத்துவீராக என்று சொல்லி உம்முடைய தாசனாய் உம்மிடத்திலே ஏறெடுக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் தாமே மனக்கிலேசத்தோடு இருக்கிற அந்த ஆண்டவரே இதை பார்த்து கொண்டு இருக்கிறவருடைய மனதில் இருக்கிற எல்லா பாரங்களை நீக்கி போட்டு இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய சமாதானத்தினால், உலகம் தரக்கூடாத சமாதானத்தினால் நிரப்பும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கட்டாயம் உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் இதோ வரும் நாட்களிலே இந்த நியர் ஃபியூச்சர் நீங்கள் காண்பீர்கள். உங்களுடைய சாட்சிகளை கட்டாயம் என்னோடு நான் கொடுத்திருக்கிற அந்த மின்னஞ்சலிலே பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். God bless you all in Jesus' name.